இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இளம் இசையமைப்பாளர்கள் 3 பேர் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஒன்னு சந்தோஷ் நாராயணன், இன்னொன்னு அனிருத், இன்னொன்னு ஜிவி பிரகாஷ். இவங்க 3 பேர் கோட்டை தான் இப்போ தமிழ் சினிமாவில் பெருசா பேசப்படக்கூடியது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல படங்கள் பண்றாங்க. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வகையில ஹிட் ஆகுது. இந்த 3 பேருடைய சாம்ராஜ்யம் தான் 2025 அதிகமா இருந்தது. 2026 இவர்களுக்கு படங்கள் குவியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ வரக்கூடிய எல்லா பாடல்களும் மனசுல நிக்கிற மாதிரி இல்லைன்னு பல பேர் குற்றம் சாட்டுறாங்க. இன்னைக்கும் இசைஞானி இளையராஜாவோட பாட்டை கார்ல போட்டு போற மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த பாடல்கள்லாம், இந்த இசையமைப்பாளர்கள்லாம் திடீர்னு தான் இட்டு கொடுப்பாங்க. ஆனா அவர் அன்னைக்கே இட்டு கொடுத்தாரு.